இன்றைக்கி நம்ம வந்து கிழங்கா மீன் வாங்கி வச்சுருக்கோம். கிழங்கா மீனை வச்சு குழம்பு வைக்க போகிறோம். இந்த ஒரு மீன் மட்டும், இந்த கிழங்கா மீன் மட்டும் எவ்வளவுதான் மீன் கொலன்னு ரொம்ப நெருக்குன்னு இருந்தாலும் குழம்புல போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வரப்பாயிரும். இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் கடுகு போடுவோம், வெந்தயம் போடுவோம். இது நல்லாவே பொரியணும். இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லாவே வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வேகணும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி போடும். இது வந்து பச்சை மிளகாய் கீழே வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் போடணும். இது வந்து சின்ன வெங்காயத்தை முழுசாக போடணும். இதெல்லாம் வந்து தக்காளி, இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து குழைய வேகணும்னு அவசியம் இல்லை. இது வந்து குழம்புலேயே வெந்துடும். இது நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி முழுசாக கிடந்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம பழைய கஞ்சி குடிக்கிறோம் அப்படின்னா மீன் வந்து ஒரே இடத்துல காலியாகிடும். நம்ம பழைய குழம்பு சுட வச்சு பழைய கஞ்சிக்கு நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கும்போது தொட்டுக்கிறதுக்கு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளிலாம் முழுசாக கிடக்கும்போது எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது சொல்கிறதுக்கே வார்த்தை கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளவு பழைய கஞ்சி இருந்தாலும் காலியாகும். அந்த அளவுக்கு இந்த குழம்புல கிடக்கிற மிளகாய் வந்து பழைய கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து அடிக்கடி இந்த மீன் குழம்பு வச்சாலும் பச்சை மிளகாய் நிறையா போடுவேன். இந்த பச்சை மிளகாயை வந்து நம்ம வந்து உடச்சும் போடலாம், கத்தியை வச்சு கீரியும் போடலாம். அந்த குழம்போட அந்த குழம்பு உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே இந்த மிளகாய் இறங்கிடும். அப்போ மிளகாய் ரொம்ப உரப்பு இருக்காது. இப்போ வந்து நம்ம அந்த குழம்புக்கு மசாலா பொடி போடுவோம். வீட்டில் நம்ம அரைச்ச பொடி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்க வேண்டியது. நமக்கு மீன் எவ்வளோ இருக்கோ அது தக்கன பொடி போட்டுக்கலாம். குழம்புக்கு உப்பு நம்ம உப்பு எப்பயுமே கம்மியாக தான் போடணும். குடிச்சு பார்த்துட்டு காணலைன்னா உப்பு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை தூக்கி வைக்கணும். புளியை வந்து எப்பயுமே நான் சலடையில் வடிகட்டிடுவேன். ஏன்னா அதில் வந்து மண் இருக்கும். நம்ம கையில் நிற்காத அந்த புளியோட அது தொளி அது இருக்கும். நம்ம கடைசியில் குழம்பு வந்து வலித்து சாப்பிடும்போது அது நமக்கு ஒரு மாதிரியாக தட்டுப்படும். அதனால் வந்து நான் எப்பயுமே நம்ம வடிகட்டியை வச்சு வடிகட்டிட்டு தான் அந்த புளி சாறு அதில் ஊற்றுவேன். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். இப்போ வந்து குழம்பு நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறோம், ரொம்ப தண்ணியாக வைக்கலை. இப்போ இந்த கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மீனை போட்டுருவோம். மீனை வந்து நம்ம குழம்பு நல்லா கொதித்த உடனே தான் போடணும். இது நான் கெட்டியாக வைக்கணுங்கிறதுனால சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கேன். தண்ணி ரொம்ப ஊற்றி வைக்காமல் வைக்கிறேன். மீன் தலையெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முள்ளாக தான் இருக்கும், நம்ம பார்த்து சாப்பிடணும். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறந்தே நம்ம கொஞ்சம் தேங்காய் ஊற்ற போகிறோம். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஊற்றணும். முதல்ல இது நல்லா கொதிக்கணும். மீன் வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் காலம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், ஊற்றுவோம். தேங்காய் போடுவோம். தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம குழம்பு பொடியிலே எல்லா மசாலாவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம வேறு எதுவும் போட வேண்டாம். லேசாக தான் கிளறி விடணும். ஏன்னா ரொம்ப நம்ம கிண்டி விட்டோம்னா மீன் உடஞ்சிரும்.
எப்பயுமே இப்படி வெளியில் இப்படி சுற்றி கிண்டணும். நம்ம மற்ற குழம்பு கணக்காக கிண்டணும் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும். எப்படி மீனாக இருந்தாலும் உடஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் இந்த மீன் குழம்பு வத்தணும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வற்றி வரணும். கிழங்கா மீன் குழம்பு நல்லா வச்சாச்சு. நல்லா கெட்டியாகவே இருக்குது. இது வந்து கொஞ்சம் அதிகமான முள்ளாக இருக்கும், பார்த்து தான் சாப்பிடணும். ஆனால் குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீன் தான் முள்ளாக இருக்கும். இந்த மீன் வந்து உடம்புக்கும் நல்லது. பொரிச்சாலும் சூப்பராக இருக்கும். முழு மீனாக பொரிச்சாலும் நல்லாயிருக்கும். இன்னொரு நாளைக்கு நான் மீனை பொரித்து போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.